ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாसेस உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னைக்கு வீடியோ ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம். இப்ப என் கையில ஒரு முக்கியமான ஒரு வாக்குமூலம் இருக்கு. இது ஒரு மரண வாக்குமூலம். RSS அமைப்பு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்புனால நான் எந்த அளவுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்பட்டேன், என்னை எந்த அளவுக்கு ஒரு செக்ஸ் டூல்ஸா பயன்படுத்தினாங்கிறத ஒருத்தர் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு தற்கொலைக்கான ஒரு மரண வாக்குமூலம். இன்னொரு ஒரு வாக்குமூலம். இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம்னே சொல்லலாம். இதை நம்ம வீடியோட கடைசியில பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம், வரலாற்று ஆவணம். அது வீடியோட கடைசியில பார்க்கலாம். இப்ப இந்த RSS சம்பந்தமான பல்வேறு ஏற்பட்ட சர்ச்சைகள் நாடு முழுக்க தேசிய அளவுல பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கக்கூடிய நேரத்துல காங்கிரஸ் இந்த விஷயத்துல RSSக்கு எப்பேற்பட்ட தடைகள் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பூர்வமான அணுகுமுறையை இப்ப கையில கொடுத்து இருக்காங்க. சட்டப்பூர்வமான அணுகுமுறையை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இதுக்கு தமிழ்நாடு தான் ஒரு ரோல் மாடலை நம்ம கொடுக்கணும், தமிழ்நாடு மாடலை தான் கொண்டு வந்தா மட்டும்தான் RSSக்கு பல்வகையான கட்டுப்பாடுகள் விதிக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ், குறிப்பா முதலமைச்சர் சித்தராமையா ஒரு அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மரண வாக்குமூலம் இது என்னன்னு பார்த்தோம்னா, ஏன்னா இது நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறி போயிருக்குது. அதாவது கேரளாவை சேர்ந்த ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்யக்கூடிய, ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் வேலை செய்யக்கூடிய அனந்து அஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 28 வயசு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர். இந்த வாலிபர் தற்கொலை செய்யறாரு. தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு ஒண்ணு எழுதுறாரு. தன்னுடைய மரண வாக்குமூலத்தை எழுதுறாரு. நான் எந்த டைம்ல மரணம் ஆகுவேன், அந்த டைம்ல இந்த போஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மரண வாக்குமூலத்தை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டுட்டு தற்கொலை செய்யறாரு. அவரு திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய தம்பானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில போயிட்டு தூக்குல தொங்கி தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா லாட்ஜில இருக்கக்கூடிய ஊழியர்கள் இன்னும் ரூம் ரொம்ப நேரமா பூட்டி கிடக்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறமா கதவை உடைச்சு பார்க்கும்போது உள்ள அனந்த் அஜி தூக்குல தொங்குற நிலைமையில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பாடியை மீட்டெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவோட கோட்டயம் மாவட்டம், இந்த கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தப்பலாக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இவர் தான் இந்த அனந்த் அஜி. இந்த அனந்த் அஜி தன்னுடைய மரண வாக்குமூலத்துல என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மரணத்திற்கு காரணம், என்னுடைய இந்த தற்கொலைக்கு காரணம் எந்த ஒரு பெண்ணும் இதற்கு காரணம் அல்ல, எந்த ஒரு காதலும் இதற்கு காரணம் அல்ல, எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இதுக்கு காரணம் அல்ல, என்னுடைய தற்கொலைக்கு காரணம் ஒரு நபர், ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு அமைப்பு RSS உடைய அமைப்பு. RSS அமைப்புனால நான் பல்வேறு வகையான பிரச்சனைகளை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவர் குறிப்பிடுறாரு. அவர் வரிசையை குறிப்பிடும் போது என்னன்னா, அவங்க அப்பா வந்து RSSல ரொம்ப ஒரு தீவிர ஈடுபாடு கொண்ட ஒரு நபரா. RSSல சேர்ந்தா இந்த நாட்டுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யலாம், குறிப்பா இந்து மதத்தை பாதுகாக்கிறது RSS அமைப்பு தான் சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில வாழ்ந்த ஒரு அப்பா. அந்த அப்பா என்ன செய்யறாரு, இந்த அனந்து அஜிய 3 வயசு 4 வயசுல கொண்டு போய் RSSல போய் சேர்த்துறாரு. இந்த சின்ன வயசுல RSSல சேர்த்தன்னு சொல்லும் போது நமக்கு யார் ஞாபகம் வருதுன்னா, நாதராம் கோட்சே தான் ஞாபகம் வருது. நாதராம் கோட்சே இதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்தே RSSல சேர்க்கப்பட்ட ஒரு நபர். RSS ஆபீஸ்லயே தன்னுடைய இளமையை கழிக்கப்பட்ட ஒரு நபர். பிற்காலத்துல அங்க இருந்த அந்த மதவெறி கோட்பாடால பின்னாடி மகாத்மா காந்தியை கொண்டு முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு RSSக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த திசை திருப்பினாங்க இல்லையா. அப்புறம் பிற்காலத்துல நாதராம் கோட்சேவுடைய சகோதரர் கோபால் கோட்சே அவரு ஒரு வாக்குமூலத்தை, ஒரு இன்டர்வியூவே கொடுத்திருக்கிறாரு. நாங்க எப்படிங்க எங்களை கழட்டி விட்டீங்க, நாங்க சின்ன பிள்ளைல இருந்து வளர்ந்ததே இந்த RSS ஆபீஸ்ல தான், ஆனா ஒரு பிரச்சனையுமே எங்களை கழட்டி விட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடியோ, அந்த இன்டர்வியூ இன்னைக்கு வரைக்குமே நீங்க எல்லா மீடியாக்களுமே அதோட ஆதாரங்களை பார்க்கலாம். அப்போ இந்த அனந்த் அஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா RSS மேல கொண்ட ஒரு பற்றால ஒரு 3 வயசு 4 வயசுல கொண்டு போய் RSSல போய் சேர்த்துறாரு. அந்த சேர்க்கப்பட்ட நாட்கள் முதல்ல அந்த 3 வயசு குழந்தைய கூட அங்க இருக்கக்கூடிய RSSல பணிபுரியக்கூடிய அந்த ஊழியர்கள் இவங்கள அபியூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு பாலியல் ரீதியான ஒரு துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காங்க. அப்படி 3 வயசு 4 வயசுலயே நான் பல முறை பாலியல் துன்புறுத்தல், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டேன். அந்த உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டது பல முறை நான் பாலியல் ரீதியா பெரிய அளவுல நோவிடப்படுத்திட்டாங்க. இதனால எனக்கு ஒரு மனநோய் ஏற்பட்டுச்சு, சின்ன வயசுல ஒரு மனநோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய இந்த பாதிப்புக்கு காரணம் ஒரு நபர் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு நபர் யாருன்னா NM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அதாவது அவரோட பேர் வந்து NM. அந்த ஊர்ல NM சொல்லக்கூடிய RSS சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவர் அந்த ஊர்ல ரொம்ப பிரபலமான ஒரு நபர். எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொந்தக்கார மாதிரி அவர் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர், ரொம்ப கண்ணியமான நபர்னு பார்க்கப்பட்டோம். ஆனா அவரெல்லாம் நம்பி RSSல கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா அந்த ஆளு என்ன பாலியல் ரீதியா பெரிய அளவுல அபியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய விஷயத்தை பதிவு செய்யறாரு. அதுக்கடுத்து அவர் கூப்பிடுறதாக சொல்லும் போது வெறும் NM இந்த ஒரு நபர் மட்டும் என்ன பாலியல் ரீதியா அபியூஸ் பண்ணல, இன்னும் பல நபர்கள் இது மாதிரி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க.
இன்னும் பலராலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளேன். அவர்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு வயசு வெறும் 3 வயசு 4 வயசு அப்படிங்கிறாரு. ஒரு 3 வயசு 4 வயசு ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தைய கூட பார்க்காம யாருன்னே தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு அந்த பிள்ளைய பாலியல் ரீதியா, அதாவது இந்த ஆளும் அந்த பிள்ளைய அப்படி நாசம் பண்ணியிருக்கிறான். இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவன மாதிரி சிந்தனை உள்ளவங்க, ஏன்னா அங்க வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. RSSல யார் முழு நேரமா பங்களிப்பு செய்யறாங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான நபர்கள் தன்னுடைய பாலியல் இச்சைய இது மாதிரியான குழந்தைகள், குறிப்பா சிறுவர்கள் கிட்ட இந்த மாதிரியான குழந்தைகள் கிட்ட பாலியல் இச்சையை தீர்த்துக்கிறானுங்க. ஆனா அந்த பிள்ளைகள் அந்த பிரச்சனையினால இவனுங்களுடைய அந்த கொஞ்ச நேரம் பாலியல் இச்சைக்காக இந்த பிள்ளைகள் பிற்காலத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த அனந்த் அஜி. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவனை அம்பலப்படுத்தியே தீர்வேன். இதுக்கு மேல என்னோட வேலையில எந்த வகையில நான் கவனம் செலுத்த முடியல. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். ஆனா என்னோட வேலையில எதுவுமே என்னால கவனம் செலுத்த முடியல. எனக்கு OCD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோய் ஏற்பட்டுருது. ஒபிசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்றது அந்த நோயோட பேரு. அதாவது இந்த OCD அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு சந்தேக உணர்வு மாதிரி இருக்கும். அதாவது கையை கால சுத்தம் பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணாலும் நான் சரியா சுத்தம் பண்ணிட்டேனா, இன்னும் கையில எங்கேயும் அழுக்கு ஊட்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய, இது அரபு மொழியில வசுவசான்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான ஒரு டிசார்டர். அது ஒரு எந்நேரமும் எனக்கு இன்னும் அதுல இருந்து மீண்டு வரலையே, என் மேல அழுக்கு ஊட்டி இருக்குமோ, நான் வீட்டை சரியா பூட்டிட்டேனா, போயிட்டு நான் சில வியாபாரிகள் நான் பார்த்திருக்கிறேன், கடையை பூட்டிடுவாங்க, புடிச்சு பூட்டை போட்டு தொங்குன்னு தொங்குவாங்க. தொங்கி முடிச்சு திரும்ப 2 வாட்டி இருப்பாங்க. போறவரை யாரை கூப்பிட்டு, நான் பூட்டை நல்லா பூட்டிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திரும்ப வரைக்கும் போயிடுவாரு. போயிட்டு திரும்ப ஒரு இடம் பூட்டை நல்லா பூட்டிட்டானான்னு சொல்லி பார்ப்பாரு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு வகையான இந்த OCDன்னு சொல்றது கீழே வரக்கூடிய ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இந்த OCDன்ற பிரச்சனையால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதுதான் என்னோட மனநோய் காரணம்னு சொல்லி. ஆனா இந்த OCDன்ற பிரச்சனைக்கு நான் பாதிக்கப்பட்டது காரணம், நான் சிறு வயதுல பாலியல் ரீதியா நான் இப்படி துன்புறுத்தப்பட்டேன் இல்லையா, நான் அபியூஸ் பண்ணப்பட்டேனே, அதுதான் இதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறத அனந்த் அஜி சொல்றாரு. நானும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம்னு பாக்குறேன். என்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியல. சமீபத்துல அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. எங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யலாம், இந்த மதத்துக்காக ஏதாவது செய்யலாம் தான் நம்பிதான் அந்த அமைப்புல என்னை கொண்டு போய் விட்டாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாமே நரித்தோல் பொருத்திய மனிதர்களா இருந்திருக்காங்க. வெளியில நல்லவங்க மாதிரி மதத்துக்காக பாடுபடுறவங்க மாதிரி இருந்துகிட்டு உள்ள இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா RSS உடைய கேம்புகள்ல நான் இந்த மாதிரி நாசப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. RSS உடைய ITC கேம்ப், RSS உடைய OTC கேம்ப். அதாவது ITC கேம்ப் அப்படின்னா இனிஷியல் ட்ரைனிங் கேம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசு பசங்களை அவங்க கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் ஒரு இனிஷியலான ட்ரைனிங். இதுல கொடுமை என்ன தெரியுமா, ITC கேம்பா இருக்கட்டும், OCD கேம்பா இருக்கட்டும், அந்த கேம்போட அடிப்படையை அவங்க சொல்றது என்ன தெரியுமா, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த கேம்ப்ல தான் இப்படி ஒழுக்கக்கேடான காரியங்கள் அங்க நடந்திருக்குது. அந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய அந்த கேம்ப் நடத்தக்கூடிய முக்கியமான நபர், அதுல வரக்கூடிய அவருடைய நண்பர்கள், அந்த முக்கியமான RSS உடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே பல பேர் என்ன பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம் செஞ்சாங்க, அந்த அளவுக்கு அபியூஸ் செஞ்சாங்க. அதுக்கடுத்து தடியை வச்சுலாம் என்ன அடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த அமைப்புல இருந்து நான் பெரிய அளவுல பாதிப்பை சந்திச்சிட்டேன். அது எனக்கு இந்த OCDன்னு சொல்லக்கூடிய இந்த மனநோயில கொண்டு போயிருச்சு. அந்த மனநோயில இருந்து என்னால மீண்டு வர முடியல. அந்த அளவுக்கு நான் அபியூஸ் பண்ணப்பட்டுட்டேன். இது என்ன வேற வழியே இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டாரு. குறிப்பிட்டுட்டு அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப மோசமான ஒரு கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்யறாரு. RSS அமைப்பை பத்தி சொல்றாரு. இது வரைக்கும் அந்த எண்ணம் சொல்லக்கூடிய இந்த தனிநபர் அங்க யாரெல்லாம் பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சாங்கன்ற சொல்றாரு இல்லையா. அடுத்த RSS அமைப்பை பத்தி சொல்லும் போது, RSS கடுமையான துஷ்பிரயோக மற்றும் வெறுப்பின் ஆதாரமாக உள்ளது. அவங்க கத்துக் கொடுக்கறது முள்ள வெளியில சொல்லிக்கிறதுனோ தேசிய உணர்வை கத்துக் கொடுக்குறேன், மதத்தை பத்தின உணர்வை கத்துக் கொடுக்குறாங்கிறாங்க. ஆனா அது முழுக்க வெறுப்பை ஆதாரமாக கொண்ட ஒரு அமைப்பாக செயல்படுகிறது. அந்த அமைப்புடைய உறுப்பினர்கள் நெருங்கிய பிணைப்பை ஏற்படுத்திக்க கூடாது. அந்த அமைப்புல எந்த ஒரு நிர்வாகியா இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களோட பழகாதீங்க. அவங்கள்ட்ட நீங்க பழகினா கூட என்னன்ற அளவுல வச்சுக்கோங்களே தவிர ரொம்ப நெருங்கிய பிணைப்பை நீங்க ஏற்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மரண வாக்குமூலத்தை இதெல்லாம் எழுதுறான். அதுக்கடுத்து, நான் இந்த RSS அமைப்பை வெறுத்த அளவுக்கு உலகில் எந்த ஒரு அமைப்பையுமே நான் வெறுக்கவில்லை. அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. ஏன்னா பல ஆண்டு அங்க பணியாற்றிய அனுபவம் இருக்கு. இந்த பல ஆண்டு அனுபவத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இந்த அமைப்பு மாதிரி உலகத்துல எந்த அமைப்பையும் நான் வெறுக்கலையா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த இடத்துல அவர் பதிவு செய்யறாரு. அதுக்கடுத்து கடைசியா மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. தயவு செய்து RSS உறுப்பினர் கூட நட்பு கொள்ளாதீர்கள். யார் RSSல ஒருத்தர் இருக்கானா அவங்க கூட தயவு செஞ்சு அவங்க கூட பழகாதீங்க. ஒருவேளை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அது உங்களது தந்தையாகவோ உங்களது சகோதரனாகவோ உங்களுடைய மகனாகவோ யாராவது இருந்தாலும் அவர்களுடைய உறவை துண்டித்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே பதிவு செய்யறாரு. அந்த அளவுக்கு RSS ஒரு மோசமான அமைப்பு. அந்த அமைப்புல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட நட்பு கூட கொள்ளாதீங்க. உங்க சொந்தக்காரன் யாராவது RSSல இருந்தா அவங்க கூட இருக்கக்கூடிய சொந்த பந்த உறவையை துண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மரண வாக்குமூலத்தை எழுதிட்டு அடுத்து கூடுதலா ஒரு விஷயத்த சொல்றாரு.
இந்த RSS அமைப்பால பாலியல் ரீதியா அபியூஸ் பண்ணப்பட்டு இப்படி மனநோயால பாதிக்கப்பட்டது நான் ஒருத்த மட்டும் கிடையாது. என்ன மாதிரி பல குழந்தைகள் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. பல குழந்தைகளை இவங்க பாலியல் ரீதியான இந்த மாதிரி துஷ்பிரயோகம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பல விஷயங்களை இவர் எழுதிட்டு இருக்காரு. அவங்க கேம்ப்ல எப்படி பாலியல் ரீதியா பிரச்சனை கொடுப்பாங்க, அவங்களுடைய ஆபீஸ்ல இந்த அளவுக்கு பாலியல் ரீதியான அது ஒரு ஆம்பளை பிள்ளைய கூட விட்டு வைக்காத அளவுக்கு இவ்வளவு மோசமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ RSS பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டு நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாரு. இந்த OCD அப்படின்ற நோய் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு என்னால எந்த ஒரு வேலையிலுமே கவனம் செலுத்த முடியல. அதோட எனக்கு அவ்வளவு இதுக்கடுத்து வாழவே சுத்தமா பிடிக்கல. அந்த அதே சிந்தனையாவே எனக்கு இருந்துட்டு இருக்கு. நான் பாதிக்கப்பட்ட அந்த சிந்தனையில இருந்து என்னால மீள முடியல. அதனால இந்த நான் வெளி உலகத்துக்கு இப்ப நான் போய் சொல்லும் போது என் கையில எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஏன்னா அது ஒரு தனியா ஒரு 4 செவத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம். இதை நான் வெளி உலகத்துக்கு போய் சொன்னோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆள் பலம், அரசியல் பலம் மூலமா என்ன ஒதுக்கி ஓரம் கட்டி விட்டுருவாங்க. அதனால என்கிட்ட இதை நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் என் கையில இல்ல. ஆனா இதுக்கான ஆதாரமே நான் தான். இந்த அனந்த் அஜின்னு சொல்லக்கூடிய நான் தான் இதுக்கான முழுமையான ஆதாரமா இருக்கிறேன். அதனால இதை மக்கள் நம்பணும் அப்படின்னா, இனி என்ன மாதிரி ஒரு குழந்தை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இதுக்கு நான் தற்கொலை செய்யறது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி அனந்த் அஜி இந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டுட்டு, தயவு செஞ்சு இந்த RSS அமைப்புல எந்த ஒரு குழந்தையை சேர்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயத்த பதிவு செஞ்சுட்டு அந்த மனுஷன் ஒரு லாட்ஜ்ல போய் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இது மாதிரி பல குழந்தைகள் இருக்கு. அரசு அதிகாரிகளை தயவு செஞ்சு அந்த குழந்தைகளை மீட்டெடுக்கக்கூடிய வேலைகளை செய்யுங்க. பெற்றோர்கள் தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கு பாலியல் கல்வி கத்துக் கொடுங்க. எது குட் டச், எது பேட் டச் அப்படிங்கிற ஒரு பாலியல் ரீதியான கல்வியை கத்துக் கொடுங்க. இது எதுவுமே தெரியாம நாட்டுக்காக நான் நல்லது செய்யறேன், மதத்துக்காக நல்லது செய்யறேன்னு சொல்லி இப்படி ஒரு மோசமான அமைப்புகிட்டயோ மோசமான நபர்கள்கிட்டயோ போய் என்ன மாதிரி பல குழந்தைகளோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அனந்த் அஜி தற்கொலை செஞ்சிருக்கிறாரு. இப்ப இந்த தற்கொலை செய்யப்பட்ட இந்த விவகாரம் நாடு முழுக்க பெரிய அளவுல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. குறிப்பா கேரளா. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்க முக்கோணத்துல இருப்பாங்க, அதை பார்க்க முடியும். ஒரு பக்கம் இந்த மாதிரி RSS சிந்தனையில இந்துக்களை நம்ம இந்துக்கள் பத்தியா, அங்க இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கான் பத்தியா, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கான் பத்தியா, இந்துக்களை நம்ம தான் காப்பாற்றணும், அதனால பிள்ளைங்களை சின்ன வயசுல கொண்டு வந்து RSSல சேர்த்துரு அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட வெறுப்பு சித்தாந்தத்தை விதைக்கிறத பார்க்க முடியும். சமீபத்துல கூட நம்ம ஊர்ல கூட ஒண்ணு நடந்துச்சு. நம்ம பேட்டி டிவில அதை பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அந்த நாள் நம்ம இந்த மாதிரி முகாம்கள்ல இந்த மாதிரி வகுப்புகள்ல மத வகுப்புகள்ல கலந்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம மதத்தை நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்லி இந்த மதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால இவங்க எப்பேற்பட்ட வெறுப்பு சித்தாந்தங்கள் விதைக்கிறாங்க. அனந்த் அஜி அந்த லெட்டர்ல அவர் குறிப்பிடுறது என்னன்னா, இந்த RSS அமைப்பு முழுக்க வெறுப்பின் ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா அவரோட லெட்டர்ல அவர் சொல்றது என்ன தெரியுமா, தயவு செஞ்சு எந்த ஒரு மனிதர்களுமே வெறுக்காதீர்கள், எல்லா மனிதர்களுமே நல்ல மாணவர்கள், மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மனிதனையுமே பாகுபாடு காட்டாதீர்கள், மதத்தை காரணமா வச்சு எந்த மனிதனை வெறுக்காதீர்கள், எந்த மனிதனும் கெட்டவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த அவரோட கடிதத்தை முடிச்சுட்டு தன்னோட வாழ்க்கையை இந்த இடத்துல முடிச்சிடறாரு. அப்ப அதுல புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அடுத்த மத நாளே நமக்கு எதிரி, அந்த முஸ்லிம்களா அவெல்லாம் தீவிரவாதி, கிறிஸ்டினா மத மாற்றம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி அடுத்த மதத்தை மேல வெறுப்ப காட்டி இப்படி சேர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆனா அந்த வெறுப்போட மனநிலையில அந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஒரு மனநோயாளிகளை மாத்திட்டு இருக்காங்க, குறிப்பா பாலியல் ரீதியா எந்த அளவுக்கு அவங்களை நாசப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரம் இதுல புரிய வருது. இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் போகும்போதுதான் கர்நாடக காங்கிரஸ் இந்த RSS விஷயத்துல ஒரு அதிரடியான நடவடிக்கை ஒண்ணு எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை பத்தி நம்ம ஒரு அறிமுகம் காட்ட வேண்டிய இடத்துல ரொம்ப முக்கியமானதா இருக்கும். நரக மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு, இதுவுமே கேரளா RSS சம்பந்தமான ஒரு புக்கு தான். சுதீஷ் மின்னி அப்படின்னு சொல்லக்கூடிய RSSல சின்ன வயசுல இருந்தே வேலை செஞ்ச ஒரு மேத்ஸ் டீச்சர், ஒரு கணிதவியல்ல பெரிய அளவுல கணிதவியல்ல சாதனை செய்த ஒரு நபர் RSSல சேர்ந்து அந்த நாட்டுக்கோ மதத்துக்கோ ஏதாவது செஞ்சிடலாம்னு சொல்லி அங்க சேர்ந்தாரு. ஆனா RSS உள்ள எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்கும் அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் எழுதுவாரு. கண்டிப்பா இந்த புத்தகத்தை ஒவ்வொருமே வாங்கி படிங்க. 140 ரூபா 150 ரூபா அந்த புக் இருக்கும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதி பாராட்டி எழுதியிருக்கிறாரு. அவ்வளவு ஒரு முக்கியமான நரக மாளிகைன்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதுல RSS உடைய இந்த சாகா வகுப்பு, அந்த பயிற்சி வகுப்புல எப்படியெல்லாம் அந்த மாணவர்களை பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம ஃபிட்னஸா இருக்கணும், அதுக்காக கபடி விளையாடணும் சொல்லி கபடி விளையாட கூப்பிடுவாங்களாம். கபடி விளையாடும் போது எதிரில இருந்து ஒருத்தன் ஏறி வரும்போது, அவன் எதிரில இருந்து ஏறி வரானே அவன் தான் பாகிஸ்தான் தீவிரவாதி, அவன் இந்த எல்லை கோட்டை போய் தொடரணும் பார்த்தீங்களா, அந்த எல்லை தான் நம்மளுடைய இந்திய நாட்டோட எல்லை, அப்ப இந்திய நாட்டோட எல்லை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி அவன் எதிரில ஏறி வரவனுக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருவாங்களாம். அவன் ஒரு இஸ்லாமியன் அப்படின்ற காட்டுறதுக்காக. அப்போ ஒரு விளையாட்டுல கூட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு மூளைச்சலவை செய்யக்கூடிய, மத வெறுப்பு ஆழமா திணிக்கக்கூடிய, இன்னொரு மத மக்களை ஒரு எதிரிகளா பார்க்கக்கூடிய இப்பேற்பட்ட வேலைகளை இந்த RSS செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி RSS அமைப்புல சாதி ரீதியான எந்த அளவுக்கு கண்ணோட்டங்கள் அங்க இருக்கும், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகங்களை எந்த அளவுக்கு கண்ணோட்டத்தில் அங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நான் களத்துல நின்று இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன்னு சொல்லி சுதீஷ் மின்னி அதையுமே இந்த விஷயத்துல பதிவு செய்வாரு. அது இல்லாம குற்றவியல் சம்பவங்கள், ஒரு படுகொலை செய்யறதுக்கு
அதுக்கு எந்த அளவுக்கு திட்டமிடுவாங்க, குறிப்பா கேரளாவில் எந்த அளவுக்கு திட்டமிட்டாங்கன்னு சொல்லி பல்வகையான RSS உடைய இந்த வன்முறை கலாச்சாரத்தையுமே இந்த புத்தகத்துல தோலுரிச்சு காட்டியிருப்பாங்க. குறிப்பா பலிதானிகள், அதாவது RSS அமைப்புக்காக இந்த வெறுப்பு கொள்கை ஏத்துக்கிட்டு எவனா ஒருத்தன் சண்டை போட்டு எங்கேயா யாரோ வெட்டி போட்டு செத்து போயிடுவாங்க இல்லையா, அப்போ செத்து போனவர்களுடைய மனைவிகளுடைய பேரு பலிதானிகள் சொல்லுவாங்க. இந்த பலிதானிகள் தான் இந்த அமைப்புடைய அடிப்படை வேறுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த பலிதானியுடைய மனைவிகள் விதவிலாகின அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்களுக்கு இந்த அமைப்பு சார்பில் மாசம் மாசம் பணம் கொடுக்கப்படும். அப்படி பணம் கொண்டு போகக்கூடிய அந்த RSS உறுப்பினர்கள் அந்த பெண்களை எந்த அளவுக்கு நாசப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சுதீஷ் மின்னி இந்த விஷயத்துல இந்த புத்தகத்துல பதிவு செய்வாரு. அதனால அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி ஒவ்வொருத்தருமே படிங்க. இவ்வளவு மோசமான RSS அமைப்புல இருந்து நான் ஏன் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் எல்லா மத மக்களும் ஒற்றுமையா நல்லிணக்கத்தோட வாழணும்னு சொல்லி இந்த புத்தகத்தை கடைசியில முடிச்சிருப்பாரு. என்ன ஒண்ணு, இந்த அளவுக்கு ஒரு மனதைரியம் இல்லாதாலதான் அனந்தராஜ் தற்கொலை செஞ்சுட்டாரு. சரி, இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல இதே RSS அமைப்பு வச்சு கர்நாடகாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். கர்நாடகாவுடைய தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே, அதாவது காங்கிரஸ் உடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்ல, மல்லிகார்ஜுன கார்கேவுடைய மகன் தான் பிரியங்க் கார்கே. பிரியங்க் கார்கே பொறுத்த வரைக்கும் சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர். சும்மா பாஜக எங்களுடைய எதிர்கட்சி அப்படிலாம் இல்ல, அவங்களுடைய சித்தாந்தம் மோசமானது, மோடின்ற தனிநபர் மேல எங்களுக்கு விருப்பு கிடையாது, அவங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் இருக்குல்ல, மத வெறுப்பு கொண்ட கொட்டு சித்தாந்தம், அதை தான் நாங்க எதிர்க்கிறோன்ற அளவுல சித்தாந்த ரீதியா எதிர்க்கிறவங்க தான் மல்லிகார்ஜுன கார்கே, இந்த பிரியங்க் கார்கே இவங்க. அப்போ RSS தொடர்ந்து அவர் எதிர்த்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த மரண சம்பந்தம், இந்த அனந்தஜியோட மரணம் சம்பந்தம் இதெல்லாம் நடந்தோடனே கர்நாடகாவில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில கவர்மெண்ட் ஸ்கூல்ல RSS உடைய வகுப்புகள் நடக்குது. அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு சங்கி டீச்சர் இருப்பாங்க, அதை இன்ஃபுளுன்ஸா வச்சு அந்த ஸ்கூல்ல போயிட்டு மாணவர்கள் கூட இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்யறது. சில இடங்கள்ல இருக்கக்கூடிய பார்க்கு, கவர்மெண்ட் பார்க்கு, பொதுமக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய பார்க், அந்த பார்க்ல RSS உடைய வகுப்புகள் நடத்துறது. சில இடங்கள்ல இருக்கக்கூடிய பிளே கிரவுண்ட், மைதானங்கள், அந்த மைதானங்களை பயன்படுத்தி RSS உடைய பிரச்சாரங்கள் செய்யறது சொல்லி தொடர்ந்து கர்நாடகாவில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த வகுப்புகள் நடத்தி இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னே பிரியங்க் கார்கே தொடர்ந்து RSS எதிர்ப்புல ரொம்ப கடுமையா இருக்காரு. RSS தடை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு உறுதியா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இது மாதிரி அரசுடைய இடங்கள்ல, அரசுடைய நிலங்கள்ல RSS உடைய வகுப்புகள் பயன்படுத்தப்படுது. இது எந்த அளவுக்குன்னா மதத்தை காட்டி மக்கள் மனத்தில ஒரு வெறுப்பை விதைக்கிறாங்க. குறிப்பா சிறுவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு வெறுப்பு சித்தாந்தத்தை உருவாக்கி அந்த அந்த குழந்தைகள், அந்த இளைஞர்களை ஒரு மூளைச்சலவை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது நாட்டுடைய ஒற்றுமை கோட்பாடுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாம் எழுதி ஒரு கடிதத்தை முதலமைச்சருக்கு எழுதி அனுப்புறாரு. அந்த கடிதத்துல வெறும் குற்றச்சாட்டை மட்டும் சொல்லாம இந்த குற்றங்கள், இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கறது மேல மென்ஷன் பண்ணும்போது, இந்த RSS இது மாதிரி மக்கள் அப்படி மூளைச்சலவை செய்யும் போது இதை எப்படி தடுக்கணும்னா தமிழ்நாடு மாடல்ல தடுக்கணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் RSS உடைய வகுப்பு எந்த ஒரு அரசு நிலங்கள்லயோ, அரசு இடங்கள்லயோ, எந்த அரசு கட்டடங்கள்லயோ எங்கேயுமே RSS உடைய ஊர்வலம் நடத்த முடியாது, RSS உடைய வகுப்புகள் நடத்த முடியாது. மிஞ்சு மிஞ்சு போனா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த வித்யாலயா, இந்த வித்யாலயான்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு சில ஸ்கூல்ல தான் நடத்த முடியுமே தவிர ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ, கவர்மெண்ட் பார்க்கு, கவர்மெண்ட் மைதானம், எந்த ஒரு இடங்களையும் RSS வகுப்பு நடத்த முடியாது. RSS உடைய வருடாந்திர அந்த ஊர்வலம் நடத்துவாங்களே, அந்த ஊர்வலம் நடத்தினா கூட அரசு தடை போடும். அப்புறம் கோர்ட்ல போய் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கினதுக்கு பிறகு பல கட்டுப்பாடுகளுக்கு பிறகுதான் அவங்களால இந்த ஊர்வலம் நடத்த முடியுமே தவிர தமிழ்நாட்டில் இவங்களால காலை பதிக்கவே முடியல. அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு உறுதி நிலைப்பாடோட RSS எதிர்ப்புல சித்தாந்த கொள்கையோட வாழ்றாங்களோ அந்த மாதிரியான ஒரு பிடிப்பு கர்நாடகாவில் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதனாலதான் இந்த தற்கொலை பசங்களுக்கு படிங்கடா நம்ம சொல்றது இதுதான். இந்த அளவுக்கு, ஏன்னா பாஜகன்றது ஒரு சாதாரண ஒரு கட்சி கிடையாது. அதோடைய தாய் அமைப்பு, அவங்களுடைய வேறு அமைப்பா இருக்கக்கூடிய RSS முழுக்க முழுக்க மத வெறுப்பிலேயே ஆள்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எப்படியெல்லாம் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தும், அப்ப அந்த RSS எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கணும், சித்தாந்த ரீதியா எந்த அளவுக்கு அவங்களை எதிர்க்கணும் அப்படின்ற இந்த எந்த ஒரு புரிதலுமே இல்லாம எங்க தளபதி அப்படி வந்துட்டாரு, எங்க தளபதியை பார்க்க போவோம், நாளைக்கே தளபதி போய் அவங்களோட கூட்டணி வச்சாலும் தளபதியை நாங்க கட்சிக்கிட்டே அங்க போய் ஓட்ட போடுவோம்னு சொல்லி இப்படி தற்குறித்தனமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது காரணமே இதுதான் முக்கிய காரணம். இங்க ஒரு சில கிறுக்கணுங்க சொல்லிட்டு அளவேங்க, திமுக அப்படி என்ன எதிர்த்துச்சு, RSS என்ன எதிர்த்துச்சு, பாஜக என்ன எதிர்த்துச்சுன்னு சொல்லி சில தற்குறிங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த தற்குறிகளுக்கான பதில நம்ம சொல்றதை விட கர்நாடகாவுடைய அமைச்சர் பிரியங்க் கார்கே சொல்றாரு, தமிழ்நாட்டுல RSS எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்களோ, எந்த அளவுக்கு கடிவாளங்கள் போடப்படுதோ அந்த மாதிரி தமிழ்நாடு மாடலை ஃபாலோ பண்ணி கர்நாடகாவில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனடியாக சித்தராமையா என்ன செஞ்சாரு, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு உடனடியாக ஆர்டர் உத்தரவு போட்டுட்டு தமிழ்நாட்டில் எந்த ரூலை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டை கொஞ்சம் ஆராய்ங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கர்நாடகாவில் கொண்டு வந்து இது மாதிரி அரசு இடங்கள்ல RSS உடைய இது மாதிரி வெறுப்பு பிரச்சாரங்கள் இனி செய்யறதுக்கு தடை விதிக்கணும், அதுக்கான உடனடி வேலையில இறங்குங்கன்னு சொல்லி
முதலமைச்சர் அங்க உத்தரவு போட்டாரு. இப்ப கர்நாடகாவிலயுமே ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டது. ஏன்னா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அங்கேயுமே ஒரு நல்ல ஒரு தீர்வை எட்டி போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல இப்ப கர்நாடகாவில் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கடிவாளம் போடுறது காரணமா இருந்தது யாரு? பிரியங்கா கார்கே, அமைச்சர் பிரியங்கா கார்கே. பிரியங்கா கார்கேக்கு உடனே கடுமையான மிரட்டல்கள் வருது. ஆர்எஸ்எஸ் சேர்ந்த, பாஜக சேர்ந்த சங்கிகள் எல்லாருமே அவருக்கு போன் பண்ணி மிரட்டல் கொடுக்குறாங்க. அவர் என்ன செஞ்சாரு? அதையுமே தன்னோட சோசியல் மீடியால பதிவிட்டு தொடர் மிரட்டல்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, இந்தாங்க அந்த ஆடியோ கூட நான் காட்டுறேன் பாருங்க அப்படி சொல்லி ஒரு அமைச்சர்னு கூட பார்க்காம ஒரு அமைச்சர்கிட்டயே இந்த அளவுக்கு வெறுப்பை காட்டுறாங்கன்னா அப்ப சாமானிய மக்கள்கிட்ட இவங்க என்ன செய்வாங்க? அதோட தான் அவர் காட்டுறாரு. இந்த மாதிரி தொடர் மிரட்டலுக்கு எனக்கு வந்துட்டு இருக்குது. அடைய சங்கிகளே, இந்த மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது, உங்களுடைய இந்த அச்சமுட்டலுக்கு பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. ஆர்எஸ்எஸ் உடைய இந்த சித்தாந்தம் எந்த அளவுக்கு போச்சுன்னா இது மகாத்மா காந்தியே விட்டு வைக்கல, பாபா சாஹிப் அம்பேத்கரே விட்டு வைக்கல, என்ன மட்டுமா விட்டு வச்சிட போகுது அப்படின்னு சொல்லி பிரியங்காருக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு உங்களுடைய மிரட்டலுக்கோ உங்களுடைய அச்சுறுத்தலுக்கோ நான் பயப்படுறாள் நான் கிடையாது, முடிஞ்சதை பாருங்கடா அப்படின்னு சொல்லி பிரியங்காருக்கு இவ்வளவு உறுதியோடு நின்று இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு ராகுல் காந்தி அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கள காங்கிரஸ் உடைய தலைவரா நியமிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு கொள்கை ரீதியா செயல்படுது அப்படின்ற காரணமே இந்த பிரியங்கா கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே இவங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். அப்ப இந்த அளவுக்கு சிறுவர்கள் கூட பார்க்காம அவங்களுக்கு மூலச்செலவு செஞ்சு அடுத்த மதத்து மேல வெறுப்ப காட்டுறாங்க மட்டும் இல்லாம அந்த சிறுவர்களை பாலியல் ரீதியா அப்படி நாசப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதனால இப்ப பிரியங்கா காந்தி அவங்களுமே சொல்றது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்புல ஏதோ ஒரு அனந்த அஜுக்கு மட்டும் இந்த பிரச்சனை நடக்கல, அவர் அந்த லெட்டரை கொஞ்சம் நல்லா படிங்க, என்னை போன்று பல குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதால நாடு முழுக்க லட்சக்கணக்கான குழந்தைகள் ஆர்எஸ்எஸ்ல வகுப்புல படிச்சுட்டு இருக்காங்க, அந்த வகுப்புல கலந்து கொள்றாங்க. அதனால அந்த குழந்தைகளை கண்காணிக்கணும், அந்த குழந்தைகளை என்ன ஆகுறாங்கன்றது அந்த குழந்தைகளோட வாழ்வை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆர்எஸ்எஸ் தயவு செஞ்சு இதுக்கான முழுமையான ஒரு வெளிப்படையான விஷயத்தை நீங்க பேசுங்க. அரசு அதிகாரிகள் இந்த ஆர்எஸ்எஸ்ல எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்றத அரசு அதிகாரிகள் கண்காணிக்கணும், அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி பிரியங்கா காந்தி இந்த விஷயத்த சொல்லி இருக்காங்க. அதனாலதான் சொல்றது, உங்களுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தை கவனிக்கக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகள் என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைங்க எந்த சித்தாந்தத்தின் பின்னாடி வளர்ந்துகிட்டு இருக்காங்க, எல்லா மத மக்களும் என் சகோதரர்கள் தான், மனிதர்கள் எல்லாம் நல்லவங்க தான் அப்படின்ற ஒரு கோட்பாடில் நம்ம பிள்ளைகள் வளருதா, இல்ல என் மதம் மட்டும்தான் புனிதமானது, மத்த மதத்தை சேர்ந்தவன் யாரும் உயிரோட இருக்கக்கூடாது, அவனுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த வெறுப்பு கோட்பாடோட நம்ம பிள்ளைகள் வளர்றாங்களான்றத ஒவ்வொரு பெற்றோர்களும் தயவு செஞ்சு சிந்திச்சு நம்ம பிள்ளை யார் கூட பழகணும் அப்படிங்கறத தீர்மானிக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களோட ஒரு முக்கியமான ஒரு கடமை. ஓகே, வீடியோட இறுதி ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் ஒரு வாக்குமூலம், ஒரு மரண வாக்குமூலத்தை பத்தி பாக்குறோம். அடுத்து ஆர்எஸ்எஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணங்களை நம்ம காட்டுறதா சொன்னோம் இல்லையா? அது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு இவங்க இந்த நாட்டுக்காக செய்த நல்லவைகள் என்ன, இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக அவங்க பாடுபட்ட விஷயங்கள் என்ன, இந்த நாட்டுடைய சுதந்திரத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி வரலாற்று புத்தகங்கள் நம்ம போய் தேடி பார்க்கும் போது அந்த புத்தகத்துடைய முழு பக்கம் தான் இது. நானும் தேடி தேடி பார்த்தேன், கடல்லே இல்லையா. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.